மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் குரூப் 4 2025க்கான தமிழ் ஆன்சர் கீ போட்டோம். இப்போ இந்த வீடியோவில் பொது அறிவியல் மற்றும் கணிதத்துக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். 101வது கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி சரி. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்த வினா 2024-25 ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையின்படி உற்பத்தி திறன் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை என்னன்னா ஏ 1, 2, 3. அடுத்த வினா தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்தம் பற்றி தவறான கூற்றினை கண்டறிய. 2 மற்றும் 4 தவறு, 1 மற்றும் 3 சரி. அடுத்த வினா கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று சரி, ஆர் காரணம் தவறு. அடுத்த கேள்வி பின்வருவனவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை கண்டறிய. தவறு என்னன்னா 2 மற்றும் 4 தவறு. ஆப்ஷன் பி சரியான விடை. 1 மற்றும் 3 சரி. சூரியகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கம் என்னன்னா வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி மீண்டும் ஒரு கூற்று காரணம். இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி தே சரியான விடை. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏயின் சரியான விளக்கம் ஆகும். அடுத்த வினா மீண்டும் ஒரு கூற்று காரணம். இந்த கேள்விக்கு விடை ஆப்ஷன் பி சரியான விடை. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். நிதியமைச்சர்களுடைய ஏறுவரிசைப்படுத்திருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி சரியான விடை. ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கன்னா டாக்டர் நெடுஞ்செழியன், 2வது யாருன்னா திரு பன்னீர்செல்வம், 3வது திரு பழனிவேல் தியாகராஜன், 4வது திரு தங்கம் தென்னரசு அவர்கள். அடுத்த வினா மீண்டும் ஒரு கூற்று காரணம். இந்த கேள்விக்கு விடை ஆப்ஷன் சி சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும். அடுத்த ஒரு கேள்வி மீண்டும் ஒரு கூற்று காரணம் என்னன்னா கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று ஏன் தவறுனா திருக்குறளில் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களுடைய அவங்கள பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. பட் காரணம் சரி. ஏன் சரினா மன்னர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஆட்சி நடத்த வேண்டும் கேட்டு அதை பற்றி திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா திருக்குறளில் அமைந்துள்ள துறவறவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 13 அதிகாரம் இருக்கு. அடுத்த வினா வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கி. ஆ. பெ. விஸ்வநாதம். திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் யாருன்னா வேணுகோபால சர்மா. சரியான இணையை கண்டறிய. சரியான இணைன்னா 3 நாள்லேயும் சரி. பட்டு ஆன்சர் கீழே 2, 3 சரின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீயை சேலஞ்சு பண்ணலாம். நம்ம டிஎன்பிசி வெப்சைட்குள்ளே போயிட்டு அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். மீண்டும் ஒரு சரியானதை மட்டும் கேட்டிருக்காங்க. 1, 3 சரி, 2 தவறு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா மீண்டும் ஒரு கூற்று காரணம். கூற்று ஏ 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சரி. காரணம் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா ஆகும். இது தவறு. அப்ப என்னன்னா ஏ சரி, ஆர் தவறு. அடுத்த வினா கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறி. 1 மற்றும் 3 சரி, தவறு. அதாவது மன்னிக்கவும், 1 மற்றும் 3 தவறு. ஆப்ஷன் 2 இருக்குல்ல அது மட்டுமே சரி. இதுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி.
சரியான வாக்கியங்களை தேர்வு செய்ய. ஆப்ஷன் டி சரியான விடை. 1, 2, 3 சரி, 4 தவறு. பொறுத்துக கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. சிவவேலை அகலாய்வு பற்றி சரியானது கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் சி சரியான விடை. குறியிடாத RNA என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது? ஆப்ஷன் சி மரபணு கட்டுப்பாடு. சரியான இணையை கண்டறிய. ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4 சரி, 3 தவறு. இது ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கான விடை என்னன்னா 1.44 பெருக்கல் 10⁻⁻5. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா. இஸ்ரோவால் GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் எப்பனா? ஜனவரி 29, 2025. இதுவே 100வது ராக்கெட்டு. அடுத்த வினா. கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்துள்ளது என்னன்னா? ஆப்ஷன் சி 3 மட்டும் தவறு. 1, 2, 4 எல்லாமே சரியா பொருந்திருக்கு. அடுத்த வினா. இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னா? திருமதி இந்திரா காந்தி அவர்கள். ஆப்ஷன் சி சரியான விடை. மீண்டும் ஒரு கூற்று காரணம். இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. தவறான இணையை கண்டுபிடி. என்னன்னா கிழக்கு திராவிட மொழி முண்டா. ஆப்ஷன் பி 2 அது தவறு. சரிங்களா? சரியான விடை என்ன? பி. அடுத்த வினா. மீண்டும் ஒரு கூற்று காரணம். இந்த கேள்வி ஆன்சர் கீ பி கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் 6 சரின்னு. பட் என்னன்னா இது கொஞ்சம் டவுட்டு தான். ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டத்தை துறந்தார். அவர் துறக்கலை, பட் திறந்தார். சர்பட்டம் அல்ல, நைட் ஊட்டு பட்டத்தையும் திறந்துருப்பார். சர் கிடையாது. பட் இவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கில் என்னென்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்த வினா. இது ஒரு கூற்று காரணம். இதுவும் ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம கீ சேலஞ்சு பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து மொத்தம் 22 பேர் கலந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் 21 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷனில் ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் கீ சேலஞ்சு பண்ணலாம். அடுத்த வினா. சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுக்கள் எவை உண்மைன்னு கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 4 உண்மை, 1, 3 தவறு. அடுத்த வினா. இந்த வினாவிற்கான விடை என்னன்னா 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. அடுத்த வினா. பொறுத்துக கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கான விடை என்னன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்த வினா. கருத்து காரணம் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னன்னா கருத்து ஏ சரி, காரணம் 6 தவறு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி. மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தவன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி தான். 2, 3, 4, 1. அடுத்த வினா. சரியான இணையை தேர்வு செய்ய. சரியான விடை என்னன்னா 2 மற்றும் 3 சரி, 1 மற்றும் 4 தவறு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி. மீண்டும் பின்வரும் விருதுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி சரியான விடை. 1, 2, 4, 3. மீண்டும் ஒரு பொறுத்துக. மாநிலங்கள் பெயர் மாநிலங்கள் இருக்கும் பகுதி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2.
இதெல்லாம் கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்குக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி சரியான விடை 8 நாட்கள். இது ஒரு கூட்டு வட்டி கணக்கு. சரியான விடை எவ்வளோனா ஆப்ஷன் டி ரூபாய் 1352, ரூபாய் 1250. மீண்டும் ஒரு கணக்கு. இந்த கணக்குக்கான சரியான விடை எவ்வளோனா ஆப்ஷன் ஏ 8500. மீண்டும் ஒரு கணக்கு. இதுக்கு சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் டி 2:1. 2 எண்களின் விகிதம் இந்த SCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை 48. அடுத்த கேள்வி. இது ஒரு கணக்கு. ஆப்ஷன் ஏ 390 சரியான விடை ஆகும். அடுத்த கேள்வி மீண்டும் ஒரு கணக்கு. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி 60 சரியான விடை. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 87%. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இதற்கான சரியான விடை என்னன்னா 784. ஆப்ஷன் பி சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு என்னன்னா ஆப்ஷன் பி சரியான விடை 46650. அடுத்த வினா. இது ஒரு ரீசனிங் மாதிரி இருக்கு. தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் உள்ளன? ஆப்ஷன் சி சரியான விடை 3. இது ஒரு பகடை வச்சு கேட்டிருக்காங்க. இந்த பகடைக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை A4. மீண்டும் ஒரு ரீசனிங் கொஸ்டின். இந்த வினாவுக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி 48. ஒரு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஏ சரி, அதாவது கூற்று சரி, காரணம் தவறு. இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி சரியான கூற்று மட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது 2 மற்றும் 3 சரி, 1 தவறு. அடுத்த வினா. இந்த வினாவுக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் 6 சரி, 6 ஆனது சரியான விளக்கம் ஆகும். இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் 6 இரண்டும் உண்மை, 6 என்பது சரியான விளக்கம் ஆகும். இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி சரியானதையும் கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா 1 3 சரி, 2 தவறு. அடுத்த வினா. இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னா டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு. அடுத்த வினா. வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் சி சரியான விடை 3 2 1 4. 160 கொஸ்டின். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 3 4 பொருந்தவில்லை, 1 2 சரி. அடுத்த வினா. பின்வருவனவற்றில் தவறான இணைப்பு எதுனா ஆப்ஷன் டி சரி, 4வது மட்டுமே தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. மீதி 1 2 3 எல்லாமே சரியாக இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த வினா. சரியான இணையை தேர்ந்தெடு. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 1 4 சரி, 2 3 தவறு. அடுத்த வினா. இந்த கேள்விக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி 1 தவறு, 1 3 தவறு, 2 4 சரி. அடுத்த வினா. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய் வாரின் தலை. இதுக்கு என்னன்னா கூற்று 1 சரி,
1 மட்டும் சரி, 2 தவறு. அடுத்த வினா பொறுத்துக கேட்டிருக்காங்க. இந்த பொறுத்துக்கான சரியான விடை என்ன? ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்த வினா இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி கூற்று ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஆர் என்பது சரி ஏக்கான சரியான விளக்கமாகும். அடுத்த வினா ராமலிங்க அடிகளாரை பற்றி எந்த கருத்து சரியானதுன்னா 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. அடுத்த வினா இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன? ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஆர் ஏயின் சரியான விளக்கமாகும். முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்த வினா கூற்று மற்றும் காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்த வினா இது ஒரு பொறுத்துக. இந்த பொறுத்துக்கான சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி சரியான விடை. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்த வினா இதுவும் ஒரு பொறுத்துகங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னா டி. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்த வினா மீண்டும் ஒரு பொறுத்துக. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. மீண்டும் ஒரு கூற்று காரணம். இதற்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா தமிழ்நாட்டில் விடுதலை பயண திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா மே 2021. அடுத்த வினா இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஏ சரி, ஆர் தவறு. இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா இடப்பெயர்வு வேளாண்மை பகுதி. சரிங்களா? இதுக்கு சரியான விடை ஏ. ஏக்கு 1, பிக்கு 4, சிக்கு 3, டிக்கு 2. அடுத்த கேள்வி மீண்டும் ஒரு பொறுத்துக. ஆசிரியர் மற்றும் நூல்கள். ஆப்ஷன் பி சரியான விடை. என்னன்னா ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. அடுத்த வினா கீழ்கண்ட கூற்றுகளில் வேலுநாச்சியார் பற்றி எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 2 மட்டும் சரி, ஏ 1, 3 தவறு. அடுத்த வினா கீழ்கண்டவற்றில் காந்தி இறுதியின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1, 3 மட்டுமே சரி. சரிங்களா? 2, 4 தவறு. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த வினா பின்வருவனவற்றில் சரியானது எதுனா ஆப்ஷன் சி சரியான விடை. 1, 3, 4 சரி, 2 தவறு. சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 3 தவறு. ரெண்டு மட்டுமே அடுத்த வினா மீண்டும் ஒரு பொறுத்துக. குடியரசுத் தலைவர்கள் அவர்கள் காலத்தில் வந்த சிறப்பு விருந்தினர்கள். இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி. ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்த வினா தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் என்னன்னா ஆப்ஷன் பி சரியான விடை. 1064 மற்றும் 1965. அடுத்த வினா தேர்தல் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிய. சரியான விடை என்னன்னா ஏ 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா பொறுத்துக கேட்டிருக்காங்க. குழுக்கள் மற்றும் தலைவர். சரியான விடை எதுனா ஆப்ஷன் பி சரியான விடை. 1 மற்றும் 4 சரி, 2, 3 தவறு.
அடுத்த வினா, அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை மீதான சரியான கூற்று எதுனா ஆப்ஷன் 1 மட்டும் சரி. ஆனால் ஆன்சர் கீழே 1, 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை சேலஞ்சு பண்ணால் கூட சேலஞ்சு பண்ணலாம். அடுத்த கேள்வி, கூற்று மற்றும் காரணம், அதாவது கூற்று சரி, காரணம் தவறு. இந்த கேள்விக்கான இது. அடுத்த வினா, மீண்டும் ஒரு கூற்று காரணம். இந்த கேள்விக்கான என்ன சரியானதுன்னா ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஆர் ஏக்கான சரியான விளக்கமாகும். அடுத்த வினா, இந்த ஒரு கணக்கு. இந்த கணக்கான சரியான விடை என்ன? ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினா, இதுவும் ஒரு கணக்கு தான். ஆப்ஷன் சி சரியான விடை 57. அடுத்த வினா, இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி 8. அடுத்த கேள்வி, இந்த கணக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 3. HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ x² - x + 1. சுருக்கு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி 21/64. அடுத்த கேள்வி, இது ஒரு சராசரியை வச்சு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி 79.48. இது ஒரு ரீசனிங் கணக்கு. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ H. இதுவும் ஒரு ரீசனிங்கு. சரியான விடை ஆப்ஷன் சி 57. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி A ≠ C ஆர் A = C. அடுத்த வினா, ரீசனிங் கணக்கு. சரியான விடை ஏ 34H240. அடுத்த வினா, இது ஒரு பகடையை வச்சு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் பி 5/36. நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.